இந்த போர்வெல்குள்ளே பாருங்க, நாம் வந்து கேமரா விட்டு பார்க்கும்போது அந்த பைப்பு ஓசு எல்லாமே ஒரு பாதிக்கு கீழே அந்து போய் கிடந்துச்சுங்க. அப்புறம் நம்ம டூல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே இடைஞ்சலாக நடந்தாங்க. வீட்டில் போர்வெல் இருக்கிறவங்க, போர்வெல் போட போகிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே போர்வெலுக்கு வந்து இடம் விட்டு வச்சிடணுங்க. அப்புறம் இதுக்கு நாம் உள்ள ராடு அடைக்கி பார்க்கும்போது பாதியிலேயே இல்லை கல் மண் பூரா இல்லை அடைச்சி கிடந்துச்சுங்க. ரொம்ப நாள் கவனிக்காம விட்டங்காட்டி அப்புறம் அந்த கல்லுகள்லாம் உளுந்து நிறைய அடைச்சிருச்சு. அப்புறம் நாம் அதை மறுபடியும் மேலே எடுத்து பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு கயிறு இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா கயிறு போருக்குள்ளே அந்து போய் உள்ள சுருண்டு கிடந்துச்சுங்க. கயிறு அது அந்த அடப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு அவங்களே செயின் பிளாக் போட்டு இழுத்து அந்த ஓசை மாரி அத்துட்ருந்தாங்களா, ஓசு கயிறு கேபிள் எல்லாத்தையுமே அறுத்து ஒரே கம்மனே விட்டுட்டாங்க, எதுவும் யூஸ் பண்ணாமல். அப்புறம் நான் வந்து அது நிறைய வேலை செஞ்சு அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற ஓசு கயிறு ஒயரு எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டேங்க. நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க. இந்த போர்வெல்லில் மோட்டர் மட்டும் மேலே எடுக்க முடியல. இடைஞ்சலில் இந்த மாதிரி ஆச்சுன்னா அப்புறம் ரொம்ப சிரமமாகி போயிருங்க.